ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. கடந்த காலம் ஒரு ஒரு வருஷத்தில் பலவிதமான விஷயங்களை நீ அனுபவித்து விட்டாய். நிறைய நேரம் நீ என்னிடம் வந்து அழுதது, என்னம்மா எவ்வளவு நாள்தான் என்னத்தான் என்னுடைய வாழ்க்கையை செய்வதாக இருக்கிறீர்கள் சாயி. உன்னை அம்மாவா பார்க்குறேன், அப்பாவா பார்க்குறேன், இத்தனையுமா பார்க்குறேன். ஒரு விதத்தில் கூட நீ மனம் இறங்கி வரமாட்டியா? தேடுற ஒவ்வொன்றத்தையும் கொடுக்காம எத்தனை நாள் தான் நீயே வச்சுக்க போற அப்படின்னு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய கேள்வியினால் குத்தி 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 உன்னுடைய வார்த்தையானது கஷ்டப்படுத்துகிறது. உன்னுடைய பேச்சு எல்லாமே மிகவும் கடினமாக தான் இருக்கிறது. ஆனாலும் நான் எதையும் கண்டு கொள்வதில்லை. என்னுடைய பிள்ளைதானே, என்னை தானே பேசுகிறார் என்று நான் அப்படியே விடுவதுதான். ஆனாலும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒன்று விடாமல் அலசி ஆராய்ந்து உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து தருவது நான். அதை முதலில் நன்றாக புரிந்து கொள். மனதில் எதுவாக இருந்தாலும் முதலில் அமைதி கொள். உனக்கு ஒன்று வேணுமா, அதை பொறுமையாக செய்யப்பாரு. இன்னொருத்தவங்ககிட்ட பேசணுமா, பொறுமையாக பேசப்பாரு. எடுத்த உடனேயே அவசரப்படாதே, எடுத்த உடனேயே கோபப்படாதே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக மிக கஷ்டமாகவே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உற்று பார்த்தால் நீ கோபப்பட்ட நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள், நிறைய நண்பர்களை இழந்ததாக இருக்கும். கோபம் எப்பொழுதும் ஒரு நபருக்கு நல்லது செய்யாது. ஒரு நபருக்கு கோபம் எப்பொழுதும் நல்லது செய்து நீ பார்த்திருக்கிறாயா? கோபம் எப்பொழுதும் யாருக்கும் தீங்குதான் செய்யும். ஒருவரை நேசிக்க விடாது, ஒருவரை பாசமாக பார்க்க விடாது, ஒருவரை எப்பொழுதும் வெறுப்பாக பார்க்க செய்யும். நீ எப்படி செய்யும் பொழுது உன்னுடைய கூட இருப்பவர்கள் உன்னை வெறுப்பாக பார்ப்பார்கள். இவன்கிட்டையா போய் பேசவே கூடாது, இவள்கிட்டையா போய் பேசக்கூடாது, இவங்கெல்லாம் நம்ம மேலே கோபப்படுவாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணு, கோபத்தை குறைச்சிக்கோ, அன்பாக இருக்க பழகு. உன்னுடைய கோபம் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டேன், மேலும் மேலும் கஷ்டம் வரும் பொழுது உனக்கு கவலை வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று உன்னிடம் பேச வராங்கன்னா அன்பாக பேசாமல் நீ கோபமாக பேசுனா அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதனால எப்போதும் அன்பாயிரு. எவ்வளவோ நடந்தது, வாழ்க்கையில் தாங்கினாய். இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள், கவலைப்படும் விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அனைத்தையும் நீ தாண்டத்தான் வேண்டும், தாண்டி வரத்தான் வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையுமே நான் கூடிய விரைவில் சரி செய்வேன். நீ கோபப்படுவதனால் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நீ கோபப்படுகிறாய், என்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாய் என்பதற்காகலாம் அல்லவே அல்ல. நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு எனக்கு எப்பொழுதுமே உண்டு. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன். எப்பொழுதும் எதிர்பார்த்த பல விஷயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். நீ கோபம் மட்டும் படாமல் இரு. கோபப்படுவதனால் என்ன தெரியுமா சொல்வார்கள்? குணம் இல்லாதவள், இவளுக்கு குணமே கிடையாது, மதிக்க தெரியாது, இவகிட்ட யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் இவளை விட்டு தள்ளி வந்துருங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தை குறைச்சிக்கும். எல்லா விஷயத்தையும் நிதானமாக யோசிக்கிற மனப்பக்குவத்துக்கு வா. காலம் முழுவதும் நல்லது நடக்கலையே அப்படின்னு நினைக்காத, நல்லது நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடக்கும். துரோகிகள் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக அவர்களை எல்லாம் தூக்கி எரியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மேலே கொண்டு வருவேன். துரோகிகள் உன்னுடைய பக்கத்தில் கூட அண்ட விடாமல் வாழ்க்கையை மாற்றுவேன்.
உனக்கு எதனால கோவம் வந்துச்சு? எல்லாமே உனக்கு தப்பு தப்பா நடக்குது, அதனால கோவம் வந்துச்சு. உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் இழந்த, அதனால கோவம் வந்துச்சு. ஆனா இனிமே எதையும் இழக்க மாட்டேன். ஏன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்க போகுது. இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசித்து அழுது புலம்புவது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லை என்றுதான் நான் சொல்வேன். நிதானத்தை மட்டும் என்றும் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கண்டிப்பாக கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் திருப்தியாக உன்னை வாழ வைத்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்து உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்காக கொடுத்து வாழ வைப்பேன் தான் இந்த சாய். நடுவில் நடந்த சில விஷயங்களை பற்றி மறந்துவிடு. நடுவில் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வந்தது. அந்த கஷ்டமான விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு நமக்காக ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சாய் இருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு கணமும் நமக்காக எந்நாளும் நல்லதே செய்வார் என்று நம்புங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு மேல் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவென்று தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பதும் தெரியும். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் நல்லது என்பதும் எனக்கு தெரியும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். நீதான் உன் வீட்டில் எப்பொழுதும் எல்லாரையும் பற்றி யோசித்து கொண்டு இருப்பது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை பற்றியும் எப்பொழுதும் யோசிக்க வேண்டியது அவசியமல்ல. ஏனென்றால் கவலைப்பட்டால் தானே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு வருகிறது, மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது. நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லவா? உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நடத்தி வைத்தால் எல்லாமே நல்லதாகத்தானே இருக்கும். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து அழுதுகிட்டு இருக்கீல, அதெல்லாம் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுகிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் அமையாது. எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியங்களும் கூடிய விரைவில் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை மட்டுமே கொண்டு வந்து தரும். நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்காக துணை இருப்பேன். யோசித்து பார், எத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவித்தாய், எத்தனை விதமான விஷயங்களை நீ பார்த்தாய். இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்களோ அற்புதமானது, அதிசயமானது. உன்னுடைய வாழ்க்கையை நீயே உற்று பார்க்கும் பொழுது மிக மிக வித்தியாசமானதாகவும் இருக்கும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது செய்தது தவறு, அது செய்தது தவறு என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறைகளை சொல்லட்டும். ஆனால் நீ மட்டும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு தவறாயும் இது நடந்துருச்சே அது நடந்துருச்சேன்னு கவலை என்றுமே நீ படக்கூடாது. அப்படி நீ பட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இல்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நான் எல்லா நிலைமையிலும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். சரியா? ஏற்கனவே பல நேரத்தில் பல விஷயங்களை நீ தவறவிட்டிருக்கிறாய். அதெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தவறவிட்டு விட்டோமே என்று ஒரு பயத்தையும், இனிமேல் நம் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதோ என்ற ஒரு விரக்தியையும் கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு மேல் நீ பயப்பட்டு கண்ணீரை சிந்தும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு இழப்பும் இருக்காது, நடக்காது. நான் நடக்கவும் விடவும் மாட்டேன். இதற்கு முன்பு நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு, நினைக்காதே. இதற்கு பிறகு நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார். எவ்வளவு பெரிய அற்புதமும் எவ்வளவு பெரிய திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து
பிரமிக்கும் அளவுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நீயே பார்த்து உணர்வாய். சந்தோஷங்களோடு இருங்கள். எல்லா நேரத்திலும் கவலை என்ற ஒன்றை தூக்கி சுமக்காதீர்கள். அப்படி நீங்கள் தூக்கி சுமந்தீர்கள் ஆனால் நிம்மதி நிச்சயமாகவே போயிடும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏற்கனவே நிறைய விஷயங்களை இழந்தாய். அதனால் இனிமேல் எதையும் இழக்காமல் மட்டும் பார்த்துக்கொள். புரிஞ்சதா நான் என்ன சொல்ல வருகிறேன்? என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறேன் என்பது புரிந்ததா? புரிந்து நடந்து கொள். தெளிவாக நடந்து கொள். நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். இப்பொழுது மட்டுமல்ல, என்றும். ஓம் சாய்ராம்.